அன்னை தமிழ் பேரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சென்ற முறை மன்னாரை பற்றி நான் எழுதிய ஒரு பாடலுடன் மன்னாரை பற்றிய சில விவரங்களுடனும் உங்களை சந்தித்தேன். இன்று அந்த மன்னாரில் உள்ள எனது கிராமம் பள்ளிமனையை பற்றி நான் எழுதிய ஒரு பாடலுடனும் சில விவரங்களுடனும் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன். இந்த பள்ளிமனை கிராமம் மன்னார் நகரத்திலிருந்து ஏறத்தாழ 3/4 மைல் தூரத்திலே உள்ள ஒரு கடற்கரையோடு உள்ள ஒரு கிராமம். அங்கே நமது ஊர் பாதுகாவலியாகிய சந்தலூசியாவுடைய கோயில் ஒன்று இருக்கின்றது. அதற்கும் அது கட்டத் தொடங்கிய காலத்திலிருந்து இப்பொழுது 100 வருடங்கள் இருக்கும். அந்த கோயிலும் ஒரு சிற்ப வேலைகளுடன் இணைந்த ஒரு கோயில். அதாவது அந்த மழை பெய்கின்ற காலங்களிலே அந்த ஓட்டிலிருந்து வழிகின்ற நீர் வெளியேறுவதற்கு அந்த குழாய்கள், அதாவது பீலிகள் என்று சொல்லி வைத்திருப்பார்கள். அந்த பீலிகளை ஒவ்வொரு பல மிருகங்களுடைய முக உருவங்களுடன் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த மிருகங்களுடைய வாயினூடாக அந்த மழை பெய்யும் போது அந்த தண்ணீர் விழுகின்றதும் ஒரு பார்ப்பதற்கு ஒரு நல்ல விருந்தாக இருக்கும். அது மட்டுமல்ல, நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற காலத்திலே மழை பெய்தால் ஓடிப்போய் அதிலிருந்து விழுகின்ற தண்ணீரிலே குளிப்பது உண்டு. அது மட்டுமல்ல, அந்த கோயில் சந்தலூசியா கோயில் இலங்கையிலேயே பலருக்கும் தெரிந்திருக்கும். என்றால் புதுமைகள் நிறைந்த ஒரு கோயில் என்று கூறுவார்கள். என்றால் குறிப்பாக கண் நோய் உள்ளவர்கள், கண்ணோடு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் அங்கே பலர் வந்து அங்கே குணமடைந்து சென்றிருக்கிறார்கள். எனவே அந்த விடயத்திலே பலருக்கும் தெரிந்த ஒரு கோயில். அது மட்டுமல்ல, அந்த கோயில் நாங்கள், அதாவது மன்னாருக்கு வந்தவர்களுக்கு தெரியும், நீங்கள் தள்ளாடியை தாண்டுகின்ற பொழுது, அதாவது மன்னாருடைய பெருநில பரப்பிலிருந்து இந்த மன்னார் தீவுக்கு வருகின்ற அந்த கடலூடாக வருகின்ற பாதையை கடக்கின்ற பொழுது ஏறத்தாழ 3 மைல் தூரத்திலேயே அந்த கோயில் உங்களுடைய வலது பக்கத்திலே தெரியக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த சிறிய ஊரிலே நாட்டிலே பெரிய மரம், பெருக்க மரம் என்று கூறுவார்கள், அந்த மரம் எமது அந்த ஊரிலே இருக்கின்றது. ஏறத்தாழ 23-24 யார் சுற்றளவை கொண்டது. 10 யார் 11 யார் அளவு உயரம் உள்ளது. அது மட்டுமல்ல, எமது ஊர்லே அதாவது நாட்டுக்கூத்து, அந்த குறிப்பாக சந்தலூசியா நாடகம் என்று இந்த பாட்டுகளினாலே எழுதப்பட்ட நாட்டுக்கூத்து அங்கே பள்ளிமனை புலவர்களால் எழுதப்பட்டு இப்பொழுது இன்று வரை ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேடையேற்றப்பட்டு வருகின்றது. அதைவிட எமது ஊரிலே, அதாவது கால்பந்து, கைப்பந்து போன்ற விளையாட்டுகளிலே மிகவும் பெயர் பெற்ற ஊர். இன்னும் சொல்லப்போனால் 1973 ஆண்டிலே நான் உதைபந்தாட்டத்தில் விளையாடிய பொழுது அங்கே அதாவது அகில இலங்கை தெரிவு குழு ஒன்று தெரிவு செய்திருந்தார்கள். அந்த அணியிலே 20 பேர்கள் கொண்ட அந்த குழுவிலே நானும் ஒருவனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அது மட்டுமல்ல, எனக்கு பிறகு சிலர் எமது ஊரிலிருந்து அகில இலங்கை ரீதியிலே விளையாட்டு வீரர்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அவை இவ்வாறு பல சிறப்புகளை கொண்ட எமது அந்த சிறிய ஊரை பற்றி நான் எழுதிய பாடலை நீங்களும் கேட்டு மகிழ்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளிமுனை என்பதென்னூரா, மன்னாரில் பள்ளிமுனை என்பதென்னூரா, பல கால பெருமை கொண்ட பொன்னூரா, பள்ளிமுனை என்பதென்னூரா,
பல கால பெருமை கொண்ட பொன்னூரா துள்ளி மீன் விளையாடும் கடலருகில் வெகு தூரம் வரை தெரியும் எம் கோயில் துள்ளி மீன் விளையாடும் கடலருகில் வெகு தூரம் வரை தெரியும் எம் கோயில் பள்ளிமுனை என்பதென்னூரா அன்னையாள் ஊசியாருள் சொரிய அழகான கோயில் மக்கள் புகழத் தெரிய அன்னையாள் ஊசியாருள் சொரிய அழகான கோயில் மக்கள் புகழத் தெரிய தென்னை பனை மரங்கள் தெருவோரம் நல்ல தேக்கு மரக்கலங்கள் கடலோரம் தென்னை பனை மரங்கள் தெருவோரம் நல்ல தேக்கு மரக்கலங்கள் கடலோரம் பள்ளிமுனை என்பதென்னூரா நாட்டில் பெரிய மரம் பெருக்க மரம் நாலாறு யாரளவு கொண்ட மரம் நாட்டில் பெரிய மரம் பெருக்க மரம் நாலாறு யாரளவு கொண்ட மரம் பாட்டில் சிறந்த நல்ல நாடகங்கள் எங்கள் பள்ளிமுனை புலவர் சீதனங்கள் பாட்டில் சிறந்த நல்ல நாடகங்கள் எங்கள் பள்ளிமுனை புலவர் சீதனங்கள் பள்ளிமுனை என்பதென்னூரா கால்பந்து கைப்பந்து விளையாட்டில் பல கால பெருமையுண்டையோரில் கால்பந்து கைப்பந்து விளையாட்டில் பல கால பெருமையுண்டு என்னோரில் நாளென்ன பொழுதென்ன போனாலும் மக்கள் நல்ல மனங்கள் என்றும் மாறாது அவர் நல்ல மனங்கள் என்றும் மாறாது பள்ளிமுனை என்பதென்னூரா பல கால பெருமை கொண்ட பொன்னூரா பல கால பெருமை கொண்ட பொன்னூரா